இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்லீவோட மார்க்கிங் தான், ஸ்லீவ் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். அதை வந்து டபுள் ஃபோல்டிங், ப்ளவுஸ்க்கு எப்போது நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி டபுள் ஃபோல்டிங் பண்ணியாச்சு. கீழே வந்து ஸ்ட்ரைட் பண்ணி ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக விட்டுருக்கேன். ஏன்னா இது வந்து லைனிங் ப்ளவுஸ் இல்லையா, ஸோ அதனால் ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் விட்டுருக்கேன். இப்போ ஸ்லீவ் லென்த்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸ், ஸ்லீவோட வித்து வந்து 5.75 இன்ச்சஸ், ஆர்மோல் வந்து 7.75 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். ஸோ முதல் ஸ்லீவோட லென்த்தை வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம கோடு போட்டுடலாம். அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காகவும் கோடு போட்டாச்சு. ஸோ எப்போவுமே வந்து நமக்கு மேலே ஷோல்டர் கிட்ட வந்து பெருசாகவும் ஹார்ம் கிட்ட வந்து சின்னதாகவும் வரும். அப்போ அந்த சைஸ் எப்படி நம்ம மார்க் பண்ணுறதுனா அது பேர் வந்து கேப் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கேப் ஹைட்டோட ஃபார்முலான்னா செஸ்ட் பை 10. இந்த ப்ளவுஸோட செஸ்ட் எவ்வளோன்னா 36.5. அதை டிவைடட் 10 போட்டாக்கா 3.6. நான் அதை வந்து 3.5 வச்சு உங்களுக்கு மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எட்ஜஸ்லேருந்து என்ன பண்ணோம், நம்ம மார்க் பண்ண கேப் லைன் இருக்குது இல்லைங்களா, அதில் 7.7 இன்ச்சஸ் வந்து ஹார்மோல் எங்கே வருதோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸ்லேருந்து இந்த லைன் வரலாம், அந்த 7.75ல் ஒரு 4 ஆஃபாக நம்ம வந்து பிரிச்சுக்கணும். ஸோ பிரிச்சுட்டு மேலே வந்து 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்லீவோட பேட்டர்னை வரைஞ்சிக்கலாம். இதுக்கு ஸ்டிச்சிங்க்கான லைனையும் வரைஞ்சாச்சு. ஸோ ஸ்லீவோட வித்து எவ்வளோனா 5.75, ஸ்டிச்சிங்க்காக சைடிங் வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து நம்ம விட்டுருக்கோம். ஸோ இந்த 1.5ன்றது ஸ்டிச்சிங்க்கான ஸ்பேஸு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரண்ட் மார்க்கிங்காக நான் உங்களுக்கு வேறு க்ரீன் கலரில் லைன் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சென்டர் லைன்லேருந்து சென்டர் லைனை டச் ஆகி கீழே உங்களுக்கு இதில் கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ஹார்மோல் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு லீஃப் ஐ ஷேப் மாதிரி நமக்கு கிடைக்கும். அந்த ஃப்ரண்ட் ஷேப்பை வந்து நம்ம கட் பண்ணினோன்னா நமக்கு ஒரு ஐ ஷேப் மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு இது ஒரு எக்ஸாக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ அந்த க்ரீன் லைனில் நம்ம ஸ்டிச்சிங் லைனோடு சேர்த்து வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்ததும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ஐ ஷேப் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிளாத் வந்து வரணும் நமக்கு. ஸோ இப்போ ஒரு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நமக்கு தெரியறதுக்காக என்ன பண்ணுவோன்னா ஒரு நாச் போட்டுக்கலாம். ஏன்னா கரெக்டாக நமக்கு அந்த ஃப்ரண்ட்டு பேட்டர்ன், அந்த ஃப்ரண்ட் பீஸோடு வந்து இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நாச் போட்டுக்கிட்டோன்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.